Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் சாப்டர் 4 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற லெசனோட இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம லைஃப் ப்ராசஸ் அப்படின்ற ஒரு லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ அந்த லெசன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் லெசன் போகலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த லெசனை பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் 11th 12th வர ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த லெசன் உங்களுக்கு புரியல அப்படின்னா 11th 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மட்டுமே உங்களுக்கு 4 லெசன்ஸ் இருக்கும். அது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அது எல்லாத்தோட பேசிக்ஸும் இந்த ஒரே லெசனில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த லாஸ்ட் சாப்டர் வி கேம் டு நோ மெனி காம்பவுண்ட்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் டு அஸ். அதாவது நிறைய காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இன் திஸ் சாப்டர் வி வில் ஸ்டடி சம் மோர் இன்ட்ரெஸ்டிங் காம்பவுண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, நம்ம நிறைய காம்பவுண்ட்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றிலாம் படிக்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஆல்சோ வி ஷால் பி லேர்னிங் அபவுட் நம்ம கார்பனை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு அதோட எலமெண்டல் ஃபார்ம் என்ன, அதோட கம்பைன்டு ஃபார்ம் என்ன, இதை பற்றி எல்லாம் முக்கியத்துவத்தெல்லாம் படிக்க போகிறோம். அதாவது எலமெண்டல் ஃபார்ம்னா கார்பன் தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கும், அது வந்து மற்ற எலமெண்ட்டோட சேரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத கம்பைன்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்னா, மேக் ஏ லிஸ்ட் ஆஃப் 10 திங்ஸ் தட் யூ ஹவ் யூஸ்ட் அண்ட் கன்சியூம்டு சின்ஸ் மார்னிங். ஒரு 10 விஷயத்த எடுத்துக்கோங்க. ஓகே, அதெல்லாம் லிஸ்ட் மாதிரி போடுங்க. அதெல்லாமே பக்கத்து டேபிளில் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் திங்ஸ் மேடப் ஆஃப் மெட்டல்ஸ் எல்லாம் ஒரு டேப்லர் காலம், கிளாஸ் அல்லது கிளேல மேடானதெல்லாம் ஒரு டேப்லர் காலம், மற்ற இதெல்லாம் மேடானதெல்லாம் இந்த மாதிரி டேப்லர் காலம்ல போட சொல்றாங்க. லுக் அட் த ஐட்டம்ஸ். நீங்க என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எழுதிருக்கீங்க அப்படின்றத பாருங்க. Your teacher will be able to tell you that most of them are made up of compounds of carbon. நீங்க என்னென்ன பொருள்லாம் எழுதியிருக்கீங்களோ ஓகேவா, அது மோஸ்ட்லி கார்பனால தான் மேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Can you think of a method to test this? ஓகே, எப்படி கார்பனால மேடாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றத நீங்க யோசிக்கலாம். வாட் would be the product if the compound containing carbon is burnt? ஸோ ஒருவேளை இப்போ ஒரு பொருள் வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கார்பன் அதுல இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்? வாட் would be the product? நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இஃப் த காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன் இஸ் burnt? அதாவது எந்த ஒரு காம்பவுண்ட்ல கார்பன் இருக்கோ அந்த காம்பவுண்டை நம்ம எரிக்கும் போது நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, டூ யூ நோ, ஏதாவது டெஸ்ட் தெரியுமா இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபுட்டு, கிளாத்ஸு, மெடிசனு, புக்கு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே வெர்சடைல் எலமெண்ட் கார்பன். இதெல்லாமே வெர்சடைல் அப்படின்னா எதுவாக வேணாலும் மாறிக்கிற தன்மை. ஓகேவா? ஸோ இப்போ வாட்டர் வந்துட்டு எப்படி நம்ம எந்த ஜாரில் வந்து போடுறோமோ அதுக்கேற்ற ஷேப்பில் மாறுது. ஸோ அதே மாதிரி கார்பனும் என்ன பண்ணும் அப்படின்னா வெர்சடைல் நேச்சர் இருக்கும் அதுக்கு. ஓகே, இன் அடிஷன் ஆல் லிவிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கார்பன் பேஸ்ட். இப்போ நீங்கள் இருக்கீங்க, பிளான்ஸ் இருக்குது, எல்லாருமே வந்துட்டு கார்பனோட பேஸ்டு தான். நம்மளோட அமௌண்ட் ஆஃப் கார்பன் ப்ரெசன்ட் இன் த எர்த் crust அண்ட் அட்மாஸ்பியர் ஆர் குவைட் நியர் கிரீ. அதாவது நம்மளோட கார்பன் வந்து இந்த ஏர்த்தில் கிரஸ்ட்ல, ஓகே, ஏர்த்தில் இருக்கிறதோ சரி, அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கிறதோ சரி, ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? ஏர்த்தோட கிரஸ்ட்ல 0.02% தான் கார்பன் வந்து இருக்கு. எப்படி இருக்குன்னா அதுவும் மினரல்ஸா இருக்கு. கார்பனேட்ஸா, ஹைட்ரஜன் கார்பனேட்ஸா, கோலா, பெட்ரோலியமா இருக்கு. ஓகே, அட்மாஸ்பியர்லன்னு பார்த்தீங்கன்னா 0.03% கார்பன் டை ஆக்சைடா இருக்கு. ஓகே, இவ்வளோ அளவுக்கு தான் இருக்கு அப்படின்னா கூட அந்த கார்பனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கார்பன் வந்து ஏன் நமக்கு இம்பார்ட்டன்ட் அதெல்லாமே இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். பாண்டிங் இன் கார்பன் த கோவலண்ட் பாண்ட். அதாவது கார்பனோ அல்லது இப்போ நீங்களோ உங்க ஃப்ரெண்டோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் கார்பன் பாண்டிங்கா இருக்கலாம், அல்லது கார்பன் ஹைட்ரஜன் வேற எலமெண்டோட அதோட பாண்ட் இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு கார்பன் பேசிக்கா ஃபார்ம் பண்ற பாண்டை வந்துட்டு கோவலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோவலண்ட் பாண்ட்னா என்னன்னா நீயும் தான் நானும் தரேன், ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கோவலண்ட் பாண்டு. இந்த ப்ரீவியஸ் சாப்டர் வி ஹவ் ஸ்டடிட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயோனிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. அயோனிக் காம்பவுண்ட்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் உப்பு சொல்லலாம். அயோனிக்னா என்னன்னா NaCl, அதாவது Na+Cl- பிரியும். ஓகே, உப்பு வந்து NaCl, அது வந்துட்டு Na++Cl- பிரியும். ஓகேவா?
ஸோ இப்போ நீங்கள் வந்து உப்பை வந்து எரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஹை மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். அது வந்துட்டு இப்போ நீங்கள் உப்பை வந்து தண்ணியாக கரைச்சி அதை வந்து மெல்ட் பண்ணுறீங்க, பாயில் பண்ணுறீங்கன்னா அது ஈஸியாயிடும். பட் பேசிக்காக நீங்கள் உப்பையே வந்துட்டு நீங்கள் மெல்ட் பண்ணணும், பாயில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஓகே, நீங்கள் ரொம்ப டெம்பரேச்சர் கொடுத்தாதான் அது வந்து உங்களால் உருக்க முடியும் வெறும் உப்பை. அண்ட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் சொல்யூஷன் ஆர் இன் மால்டன் ஸ்டேட். நீங்கள் வந்துட்டு உப்பை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிங்கனாலோ அல்லது லைக் இப்போ எப்படி சொல்கிறது, மால்டன் ஸ்டேட் அப்படின்னா இந்த எரிமலை குழம்புலாம் வருதுல்ல, ஒரு மாதிரி சாலிடும் இல்லாமல் லிக்விடும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் இருக்கும்ல, அது மால்டன் ஸ்டேட். அந்த மாதிரி ஒரு ஒரு 5 to 6 drops மட்டும் சால்ட்டில் போட்டு கரைச்சிங்கனாலும் உங்களுக்கு என்ன ஆகும், அது வந்துட்டு கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் தான் அயான்ஸ் மாதிரி இருக்குல்ல, நம்ம வாட்டரில் போட்ட உடனே NaCl வாட்டரை போட்ட உடனே நமக்கு அயான்ஸாக பிரிஞ்சிடும், Na+Cl- பிரிஞ்சிடும். ஸோ அதனால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். We also saw how nature of bonding in ionic compounds explain. நிறைய அயனிக் காம்பவுண்ட்ஸ் பற்றிலாம் படித்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம் கார்பன் காம்பவுண்ட்ஸை பற்றி படிக்கலாம். கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இது வந்து நீங்கள் சாப்டர் 2லே பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து அவ்வளோவா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது. ஓகே, ஃப்ரம் த டேட்டா given in table 4.1 on boiling and the melting point of the carbon compounds, we find that this carbon have low melting and boiling point as compared to ionic compounds. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு கார்பனோட காம்பவுண்ட்ஸ். அசிட்டிக் ஆசிட்னா CH3COOH, குளோரோஃபார்ம்னா CHCl3, எத்தனால்னா CH3CH2OH, மீத்தேன்னா CH4. இதோட மெல்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இதோட பாய்லிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா we find that these compounds have low melting and boiling point as compared to the ionic compounds. சாப்டர் 3ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அயனிக் காம்பவுண்ட்ஸோட பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதோட இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இதனோட பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, we can conclude that force of attraction between the molecules are not very strong. அதாவது இப்போ இது எல்லாமே ஈஸியாக மெல்ட் ஆயிடுதுன்னா காரணம் என்ன, ஈஸியாக மெல்ட் ஆயிடுதுன்னா அதுக்கு இடையில இருக்கிற பாண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். கரெக்டாக? அப்போ இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்குன்னா we can conclude that the force of attraction between the molecules are not very strong. Since these compounds are largely non-conductors of electricity, we can conduct that bonding in this compound does not give rise to any ions. Okay, இப்போ வந்துட்டு NaCl அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா Na+Cl- அது வந்து அயான்ஸாக பிரியுது. ஓகேவா, ஆனால் இது வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் பார்த்த அசிட்டிக் ஆசிடோ, குளோரோஃபார்மோ, எத்தனாலோ, மீத்தேனோ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது. அதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, அது அயான்ஸாக அவ்வளோவா பிரியாது அப்படின்றது தெரியுது. ஓகேவா, அயான்ஸாக பிரிஞ்சாதான், அயான்ஸ்லாம் இது ப்ளஸ் மைனஸ்ன்னு சார்ஜ் இருக்கிறது, அந்த மாதிரி பிரிஞ்சாதான் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாது அப்படின்றது தெரியுது. In class 9, we learnt about the combining capacity of various elements and how it depends upon the number of valence electrons. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஏற்கனவே என்ன படிச்சிருப்பீங்கன்னா வேரியஸ் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி கம்பைன் ஆகுது, அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை பொறுத்து அது எப்படி கம்பைன் ஆகுதுன்னு படிச்சிருப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னா என்னன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்றத பொறுத்து அது சேரும். ஓகேவா, ஸோ அது எல்லாமே நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. பேசிக்காக கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. நான் எப்படி என்னோட சின்ன கிளாஸில் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா சி மாதிரியே போட்டு 6ன்னு வரும்ல. ஸோ கார்பனோட அட்டாமிக் நம்பர் வந்துட்டு 6. What would be the distribution of electrons in the various shells of carbon? How many valence electrons will carbon have அப்படின்னா, கார்பனுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 இருக்கும், அடுத்த ஷெல்ல 4 இருக்கும். கரெக்டா, ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் என்னது 6ன்றனால ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2, அடுத்த ஷெல்ல 4 இருக்கும். We know that relativity of elements is explained as a tendency to attain completely filled outer shell, that is attain noble gas configuration. நம்ம ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா ஒரு எலமெண்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னா அதோட அவுட்டர் ஷெல்,
அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து எப்போ கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிருக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் அதோட ரியாக்டிவிட்டியை பற்றி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நியான், ஆர்கன் இதெல்லாமே ரியாக்டே பண்ணாது. ஏன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சுவலி 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல. ஸோ அதில் வந்துட்டு பேசிக்காக நியான் ஆர்கன்லலாம் உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அது வந்து ரியாக்டே பண்ணாது. ஆனால் கார்பனில் வந்துட்டு உங்களுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல. ஸோ அதை பொறுத்து தான் லைக் அது வந்துட்டு மேபி என்ன பண்ணலாம், கொடுக்கலாம் அந்த 4 எலக்ட்ரான்ஸையும் கொடுத்துச்சு அப்படின்னா லைக் ஸ்டேபிளான 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஷெல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது 4 எலக்ட்ரான்ஸை வாங்கலாம். 4 எலக்ட்ரான்ஸை வாங்கிச்சு அப்படின்னு சொன்னால் 4 இருக்கு இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல, இன்னும் 4 வாங்கிச்சுன்னா 8ஆ மாறிடும். 8ன்றது தான் வந்துட்டு உங்களுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா, இருக்கணும் 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லைக் எப்படி சொல்றது, 2 விஷயம் இருக்கு. ஓகேவா, elements forming ionic compounds achieve this by either gaining or losing electrons from the outermost shell. இப்போ அயோனிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டெக்ட் ரூல். ஆக்டெக்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா 8ன்னு அர்த்தம். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுன்னு அர்த்தம். அது எப்படி அட்டைன் பண்ணுது அப்படின்னா கெயின் பண்ணும், லூஸ் பண்ணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ NaCl இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். NaCl இருக்குன்னா சோடியம் கிட்ட 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், குளோரின் கிட்ட 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 11 எலக்ட்ரான்ஸ் என்னது, ஃபர்ஸ்ட் 2 இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்துட்டு 8 இருக்கும், அடுத்தது வந்துட்டு 1 இருக்கும். ஓகே, இதுவே குளோரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 இருக்கும், அடுத்தது வந்துட்டு 8 இருக்கும், அடுத்தது வந்துட்டு 7 இருக்கும். ஆக்டெக்ட் ரூல் அட்டன் பண்ணோம்னா 8 இருக்கணும் கரெக்டாக. அதனால என்ன பண்ணும்னா சோடியம் வந்து இந்த ஒரு எலக்ட்ரானை குளோரினுக்கு கொடுத்துரும். ஓகேவா, அப்போ என்னவா மாறிடும், இந்த ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து போயிடுச்சுன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் வந்துடும். இதுல 1 எலக்ட்ரான் இங்க வாங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா 7 + 1 8. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 8 எலக்ட்ரான் ஆயிடும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபில் ஆயிடும். இந்த திங்ஸ் ஒன்று வந்துட்டு கொடுக்குது, இன்னொன்று வந்து வாங்குது கரெக்டா. அந்த மாதிரி வந்து அயனிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே அதை வந்து சரி பண்ணிக்கும். ஓகே, elements forming ionic compounds achieve this by either gaining or losing electrons from the outermost shell. In case of carbon, it has 4 electrons in its outermost shell need to be gained. அதான் கார்பனை பொறுத்தவரையில 4 எலக்ட்ரான்ஸ் வந்து அதோட outermost shell இருக்கு. ஒன்று அது எல்லாமே கெயின் பண்ணணும், அல்லது அது எல்லாத்தையுமே லூஸ் பண்ணணும் கரெக்டா. டு அட்டைன் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன், அதான் அந்த 8 வரதை வந்துட்டு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒருவேளை கெயின் அல்லது லூஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒருவேளை கார்பன் வந்து 4 எலக்ட்ரானை கெயின் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்துட்டு உங்களுக்கு 4 எலக்ட்ரான் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பேசிக்காவே நெகட்டிவ் சார்ஜ். அப்போ 4 எலக்ட்ரான் தானே வந்திருக்கு, அதனால C4- அப்படின்றத கொடுப்பாங்க. C4- லைக் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா ஆனயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்டயான்ஸ்னா பாசிட்டிவ் சார்ஜ், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேட்டோட கண்ணு வந்துட்டு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ கேட்டோட கண்ணு பாசிட்டிவா இருக்கு, ஸோ கேட்டயான்ஸ் ஆனயான்ஸா இருக்கும். But it would be difficult for the nucleus with 6 protons to hold on to 10 electrons. It is 4 extra electrons. இப்போ எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு கார்பனை பொறுத்தவரையில் பேசிக்காக 6 எலக்ட்ரான்ஸ் அதுக்கிட்ட இருக்கிறதுனால 6 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவா 4 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாக 10 எலக்ட்ரான் ஆகிடும். ஸோ 6 ப்ரோட்டான் தான் இருக்கு, 10 எலக்ட்ரான் இருக்கு. அதை மெயின்டைன் பண்றது நியூக்ளியஸ்க்கு கஷ்டமாயிடும். ஓகேவா, ஏன்னா நியூக்ளியஸ்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கு, புரோட்டான்ஸ் இருக்கு, நியூட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா, நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கு. இப்போ வந்துட்டு கார்பனை பொறுத்தவரையில உங்களுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் இதுல 2 இருக்கும், அடுத்ததுல உங்களுக்கு என்ன இருக்கும், லைக் 4 இருக்கு கரெக்டா. புரோட்டான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 6 இருக்கும். ஏன்னா பேசிக்காவே கார்பன் பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸும், அதனால புரோட்டான்ஸும் 6 இருக்கும். இந்த திங்ஸ் இப்போ நீங்கள் 4 எலக்ட்ரானை எக்ஸ்ட்ராவாக சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 6 புரோட்டான் இருக்கும், எலக்ட்ரான் 10 ஆகிடும். ஸோ அதனால அது வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை அது வந்து 4 எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா C4+ ஆகிடும். ஏன்னா இப்போ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நம்ம கிட்ட போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம பாசிட்டிவாக மாறிடுவோம்ல.
4 போச்சு அப்படின்னா C4++ இருக்கனால கேட்டையான். அப்போ கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவை அந்த 4 எலக்ட்ரான்ஸ் இதுல இருந்து எடுக்கிறதுக்கு. ஓகேவா? லீவிங் பிஹைண்ட் த கார்போ கேட்டையான் வித் 6 protons in its nucleus holding on to the 2 electrons. இப்போ 4 எலக்ட்ரானை வந்துட்டு அது வந்து எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 6 புரோட்டான் இருக்கும். நியூக்ளியஸ்ல 6 புரோட்டான் இருக்கும். ஆனா வெளியில 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஏன்னா 4 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டோம்னா. ஓகே, ஸோ அதுவுமே வந்து சரிப்பட்டு வராது, ரெண்டுமே பேலன்ஸ் ஆகல. ஸோ அதனால கார்பன் வந்து இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமை அதோட வேலன்ஸையை ஷேர் பண்ணிக்கிறது மூலயமா அது வந்துட்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்குது. ஓகேவா? வித் அதர் ஆட்டம்ஸ் ஆஃப் கார்பன் ஆர் வித் கார்பன் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். அதாவது ஒன்று கார்பன் வந்துட்டு பாண்ட் பண்ணும், அல்லது கார்பன் வந்து ஹைட்ரஜன் வேற எலமெண்ட்ஸ் கூட பாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நாட் ஜஸ்ட் கார்பன் மட்டும் கிடையாது, மெனி அதர் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் மாலிகுல்ஸ் பை ஷேரிங் எலக்ட்ரான்ஸ் இன் திஸ் மேனர். நிறையவே எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து கார்பன் வந்து எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது இது எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா மறக்காம ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப 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 முக்கியம். Thank you for watching. Keep supporting.